டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அரசு விசிகாவுக்கு ஆதரவாக இருக்காங்களா, இல்லை பாமகவுக்கு ஆதரவாக போகிறாங்களா, இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா? ஒரு குழப்ப நிலையில் இன்னைக்கு என்ன பண்ணுது, இந்த தாவேக அரசு இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், இந்த டீலிமிட்டேஷனில் தாவேகாவினர் அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க. மோடி அவர்களை நேரில் சந்தித்த உடனே எப்படிலாம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறாங்க. இப்போ தாவேகாவினர் பாஜகவுக்கு ஆதரவாக போகிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்ததில் என்ன தவறு இருக்குது? பிரதிநிதித்துவம் இங்கே குறையாமல் இருக்கிறதுக்கு இவங்க ஏன் சொன்னதில் எந்த தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. எப்போவுமே திமுக மாதிரி எதிர்த்தே நிற்கணுமா? ஏன் இங்கே ஒரு அன்போடு போகக்கூடாதா? ஒரு கொள்கை இணைந்து போகக்கூடாதா? எதிர்ப்பே நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பாஜக செயல்படுறத இங்கே நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது சுதந்திர தினத்துக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், கடுமையான விமர்சனங்கள் பாஜக முன் வச்சாங்க. த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டது கூட விமர்சித்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவை காணுன்றதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கேளுங்க யார் அப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கடுமையான விமர்சனங்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைத்தார். அப்போ கூட நயினார் நாகேந்திரன் மேலே விஜய் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க. தாவேகாவினர் என்ன பண்ணாங்க, நடவடிக்கை எடுக்கலை. எங்க தண்ணி வரலை அப்படின்னு சொன்னதுக்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் என்ன பண்ணீங்க, கைது பண்ணி தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் அலைய விட்டீங்க. அப்போது நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்கட்சிகள் திமுக செய்கிற நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், மார்க்கண்டேயனாக இருக்கட்டும், பல பேர்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டார்கெட் பண்ணி அடின்னு அடிக்கிறீங்க. ஆனால் பாஜகவினர் டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட இது அப்படியே எந்த அளவுக்கு டோட்டலாக அப்படியே மூடி மறைக்கணுமோ மறைச்சாங்க. ஒரு கடுமையான விமர்சனங்களையோ எதுவுமே முன்வைக்கவில்லை. ஆக மொத்தம் இங்கே பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறாரா விஜய் அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்போவே தோணுச்சு. அதுக்கப்புறம் இங்கே தென்மண்டலத்தினுடைய முதலமைச்சர்கள் மாநாட்டில் அமித்ஷா வரார் அப்படின்னோடனையும் அமித்ஷா அவர்கள் குழு தலைவராக இருக்கிறாரு. அதே போல் விஜய் அவர்களுக்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்குறாங்க. பல விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுது, அப்படியே வட்டமிட்டு நம்மளுக்கு காட்டுது. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் அந்தர்பல்ட்டியில் எடுக்கிறார். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒன்று, இங்கே அமித்ஷா கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று. அப்போது இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல முரண்பாடுகள் இருக்குது. அப்போது நீங்கள் தீர்மானத்தில் கொண்டு வரும்பொழுது யாரை ஏமாற்றுறதுக்கு, மக்களை ஏமாற்றுறதுக்கோ இல்லை இங்கே அரசியல் கட்சியில் ஏமாத்துறதுக்கும் நீங்கள் தீர்மானத்தை கொண்டு வந்தீங்களா? அப்போ நீங்கள் பாஜக பார்த்தோன்னே இங்கே நிலைப்பாடுகள் மாறுதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்கு, போயிட்டே இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள விசிகா என்ன பண்ணுது, எழுந்து பாமகவை விமர்சிக்கிறாங்க. அதாவது பாமகவையும் பாஜகவையும் விமர்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக வன்னியரசு அவர்கள் பேசுனது என்னமோ தொகுதி மறுவரை பற்றி தான் பேசினார். இங்கே பாமகவை ஒரு விமர்சிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஃபோக்கஸோட அவர் வரவே கிடையாது. ஏன்னா அவர் பேசுனது என்னன்னா, அமித்ஷாவை விமர்சிக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சிக்கிறார். அவங்க மசோதாவில் சொன்னது ஒன்று, ஆனால் வெளியில் மசோதாவை இல்லாததை பேசுனது ஒன்று. ஸோ இந்த ஒரு டீட்டெயிலை என்ன பண்ணுறாரு, மொத்தமாக என்ன பண்ணுறாரு, வெளியில் வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறார். அப்போது நீங்கள் மக்களவையில் மசோதாவில் இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு நீங்கள் கொண்டு பேசுகிறீங்க, வெளியில் பேசுகிறீங்க, இங்கே ஒன்று மாற்றி பேசுகிறீங்க. அப்போ வெளியிலையும் மக்களவையிலையும் ஏன் மாற்றி பேசுகிறீங்க, ஏன் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? அப்போ மசோதாவில் இருக்கிறத பேசுகிறீங்களாமே, ஏன் பேசலை? இதை தான் ஒரு என்ன பண்ணுறாரு, இந்த டீலிமிட்டேஷனில் எந்த அளவுக்கு பாஜக இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்றத தோல் உரிச்சு காமிக்கிறார். இப்போ விசிகாவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாசிசத்துக்கும் சனாதனத்துக்கும் அவங்க எதிரியானவர்கள், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. மதசார்பற்ற கொள்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. அதனால நீங்கள் எப்போதுமே இந்த சாதிவாதிய மதவாதத்துக்கு அவங்க எதிராகவே இருக்கிறாங்க. அதனாலேயே பாஜக ஆர்எஸ்எஸ் பாமக எதிர்க்கிறதுல விசிகா ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. இதைத்தான் திருமாவளவன் அவர்கள் மதவாதமும் சாதியவாதமும் இருக்கிற இடத்துல விசிகா ஒருபோதும் சேர்ந்து பயணிக்காது, அது திமுகவாகவே இருந்தாலும் அதில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதுக்கப்புறம் திடீர்னு அவருடைய மாநாட்டில் என்ன பண்ணுறாரு, அறிவிச்சிட்டாரு, தாவேகாவோடு இணைந்தே செயல்படும், நாங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம், எது வரைக்கும் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருப்போம், அதனால் கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம், இனி நம்மளாம் கூட்டணி ஆட்சி அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் ஓங்கி பிடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் சட்டமன்றத்தில் நடக்குது. திருமாவளவன் அவர்கள் இங்கே நாங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு விஜய் அவர்களை கலந்தாலோசிக்காமல் சொல்லிட்டாலும் விஜய்க்கு இங்கே ஒரு நெருடல் உண்டாக்குதா?
ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள நடந்த சம்பவங்கள் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு இதில் விருப்பம் கிடையாது, ஆதவர்ஜுனாவுக்கு இதில் விருப்பம் கிடையாது அப்படின்றது கூட நம்மளால நம்ம வந்து யோசிக்க முடியுது. விசிகா இங்கே தாவேக்காவுக்குள்ள வர்றதுக்கு முழு காரணமே ஆதவர்ஜுனா அவர்கள் தான். ஆதவர்ஜுனா தான் பேச்சுவார்த்தை நடத்தி விசிகாவை உள்ள கொண்டு வராரு, விசிகாவுடைய ஆதரவை இங்கே பெறாரு. அதுக்கப்புறம் அமைச்சரவையில் இடம்பெற வைக்கிறாங்க. இப்போ கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு ஆதவர்ஜுனாவும் ஒரு காரணம். ஆனால் உள்ள வந்துட்ட பிறகு நீங்கள் கூட்டணிக்குள்ள வந்துட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாஜகவில் விமர்சிக்க கூடாது. மோடி பெயர்களோ அமித்ஷா பெயர்களோ பாஜகவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இழுக்கவே கூடாது அப்படின்றத ஆதவர்ஜுனா ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அதாவது வன்னியரசு அவர்கள் இங்க தொகுதி மறுவரையில் பாஜக எந்த அளவுக்கு இரட்டை வேடம் போடுகிறது, அமித்ஷா அவர்கள் உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசுறாரு, இதை பேசிட்டு இருக்கும்போது பாமக எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்றாங்க, கூச்சலிடுறாங்க. அப்போ வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் பேச அந்த கருத்தை நீங்க பேச விட மாட்டீங்க. அப்போ இங்க பாமக ஐயா மருத்துவர் அவர்களை நீங்க வந்து காப்பாற்றுறதை விட மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் காப்பாற்றுறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கீங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஏன்னா நீங்கள் அதை பற்றி பேசவே விட மாட்டேன்றீங்க. இந்த டீலிமிட்டேஷனில் மோடி அவர்கள் என்ன இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, பாஜக எப்படி மாற்றி பேசுது அப்படின்றத தோல் உரிச்சு காட்டுறது தான் விசிகாவுடைய அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை வந்து பேச விட மாட்டேன்றீங்க. அப்போது இங்கே பாமக மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ நீங்கள் ராமதாஸ் ஐயா அவர்களை நீங்கள் காப்பாற்றுறதை விட நீங்கள் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் காப்பாற்றுறதுக்கு ஏன் இந்த அளவுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார்ப்பா. சொல்லிட்டு பாமக கோவப்பட்டதோ இல்லையோ, அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுந்து என்ன பண்ணுறாரு, சபாநாயகர் அவர்களை தயவு செய்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொன்னதை அவை குறிப்பிலேருந்து நீக்குங்க, மோடி பெயரெல்லாம் நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இதே ஆதவர்ஜுனா அவர்கள் பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவருடைய பேச்சுகள் கூட இங்கே சட்டமன்றத்தில் வலிமையாக இல்லை அப்படின்றத சுட்டி காட்டி பேசினவர் தான் ஆதவர்ஜுனா அவர்கள். பாஜக பற்றியும் பேசியிருக்கிறார், பல இடங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மோடி அரசை பற்றியும் பேசியிருக்கிறார், எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கார். அப்போது நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் வந்து அப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வன்னியரசு அவர்கள் பேசும்பொழுது ஏன் நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்க சொல்கிறீங்க, பிரதமர் பேரை யூஸ் பண்ண வேண்டாம், அமித்ஷா பேர்களை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏன் ஆதவர்ஜுனா இப்போ துடிச்சு வராரு அப்படின்னா, ஏன்னா இப்போது பாஜக தாவேக்கா அப்படின்றது கொஞ்சம் இணக்கமாக வந்திருக்கு. ஏன்னா இந்த டைமில் அதாவது பாஜகவும் தாவேக்காவும் ஒன்று சேரும் பொழுது இங்கே விசிகா வந்து உள்ளார பூந்துருச்சு, இதனால் நம்மளை வந்து செயல்பட முடியாதா அப்படின்ற பல கேள்விகளும் சந்தேகங்களும் நம்மளுக்கு வருது. நீங்கள் தாவேக்கா கூட்டணிக்குள்ளே வந்தது திருமாவளவர்களுக்கு முழு விருப்பமாக இருக்குதோ இல்லையோ, விஜய்க்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது. ஏன்னா அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாளுக்குள்ளாகவே இங்கே விசிகா தாவேக்கா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மீட்டிங் கூட இங்கே நடக்கலை அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தாவேக்கா கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி ஒரு இதை வரவேற்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ தாவேக்கா கூட்டணிக்குள்ளே விசிகா வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே துள்ளி குதிக்க வேண்டிய இடத்துல தாவேக்கா இருக்குது. ஆனால் இதை ரொம்பவே பெருசு பண்ணாமல் அப்படியே மைண்ட்யூட்டாக அப்படியே மைல்டாக என்ன பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு வராங்க. ஆனால் இப்போது அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எதிர்த்து பேசுகிறத அவை குறிப்பிலேருந்து நீக்கிற சொல்கிற ஆதவர்ஜுனா அப்போ கூட்டி கழித்து பார்த்தா மோடியை பற்றியும் பாஜகவை பற்றியும் இதுக்கப்புறம் யாருமே பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இப்போ விசிகா என்ன பண்ண போகுது? ஏன்னா நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே மோடி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அமித்ஷா பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கடிவாளம் போடுறாங்க தாவேக்காவினர், அதுவும் ஆதவர்ஜுனா அவர்கள் போடுறாரு. இப்போ விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அப்போ நீங்கள் வந்து பாஜகவை பற்றி பேசவே கூடாதா, பாஜகவுடைய சுயரூபத்தை பற்றி பேசவே கூடாதா, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களை பற்றி பேசக்கூடாதா, அப்போ மோடியும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு அநீதி இழுப்பாங்க, ஒருதலை பட்சமாக செயல்படுவாங்க, அப்போ நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதா அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு வருது. அப்போது சட்டமன்றத்துக்குள்ள மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த அளவுக்கு ஒரு அநீதி இழைக்கிறாங்க இந்த பாஜக அப்படின்றத எடுத்து சொல்ல கூட வன்னியரசுக்கு இங்க வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அப்படின்னா இந்த ஆட்சி யாருக்கு செயல்படுது? நீங்கள் பாமகவையும் விமர்சிக்கக்கூடாது, பாஜகவையும் விமர்சிக்கக்கூடாதுன்னா அப்போ விசிகா இங்கே கழட்டி விடப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுது. நீங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காங்க ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவுக்கு கடிவாளம் போடுகிறது தாவேக்கா. அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களும் வன்னியரசு அவர்கள் பேசினதை அவை குறிப்பிலிருந்து நீக்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் பேசினதை இன்னொரு அமைச்சர் எடுக்க சொல்கிறாருன்னா அப்போ இவங்களுக்குள்ள என்ன பாண்டிங் இருக்குது?
அப்படி இப்போ நீங்க எதிர்க்கட்சிகள் பேசுனது நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்றது அது வேற. ஆனா இங்க ஒரு அமைச்சர் தொகுதி மறுவரையில என்ன டீடைல் அப்படின்றத குறிப்பிட்டு காட்டுறாரு. அதையே இன்னொரு அமைச்சர் நீக்க சொல்றாருன்னா அப்ப இவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு நட்புணர்வு இருக்கு, இது விரிசல் அடையுது அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஆதவர்ஜனோட செயல்களை பத்தி நீங்க என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.